ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, 8ஆம் தேதி ஜூன் மாசம் 8ஆம் தேதி மொத்தம் 13 ட்ரோனு ஒரு KH-59 மிசைல் அனுப்பிச்சாங்க. நாங்க என்ன தெரியுமா பண்ணோம், தலையை திருப்பி அனுப்பி விட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த கிரீமியா பகுதியில. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யாவோட ஷிப்ஸ் நேவல் ஃபிளீட் அந்த பக்கத்துல ஒரு பெரிய மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்க போது மிகப்பெரிய தாக்குதல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சொன்ன மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அந்த தாக்குதல்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 25 ட்ரோன்கள், அது கூட 2 நேவல் ட்ரோன்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க உக்ரைன் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, கிரீமியால மிகப்பெரிய வெடி விபத்துலாம் நடந்திருக்கு. வெடிசத்தங்கள் கருதா சொல்லப்பட்டு வருது. ஆனா இழப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்லல. உக்ரைன் தரப்புல இருந்து அதெல்லாம் பெருமளவுல சரிச்சிட்டோம், ரஷ்யாவோட கருங்கடல் ஃபிளீட்டையே நாங்க சரிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இந்த டைம் போக போக தெரியும் என்ன மாதிரியான இழப்புகள் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல முறையா உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாவோட நார்த் ஒசட்டியன் பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ட்ரோன் போய் அங்க தாக்குதல் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. இது உக்ரைன்ல இருந்து ரொம்ப தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது ரஷ்யாவுக்கு. அதான் அங்கேயும் ஒரு ட்ரோன் அனுப்பிவிட்டா அந்த இடத்துல சேதத்தை ஏற்படுத்துறது பெருசு இல்லப்பா. ஃப்ரண்ட் லைன்ல வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணும் பெருமளவுல. ஃப்ரண்ட் லைன் ஏதாவது முன்னேற்றம் இருக்கணும், இல்லை முன்னேறி வரக்கூடிய ரஷ்ய வீரர்களை பெருமளவுல தடுத்து நிறுத்தணும். ஆனா இப்போ வரக்கூடிய கல நிறுவனங்களை வச்சு பார்க்கும்போது செசிபிஆரோட அந்த கால்வாய்க்கு கிழக்கு பகுதியில் நம்ம மேப்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கிழக்கு பகுதியில் பெருமளவில் முன்னேறிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்புலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டீப் ஸ்டேட் மேப்லேயே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் லைன்ல பல பகுதிகளில் முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோல மேப் வீடியோல பார்க்கும்போது தெளிவா பார்த்துடலாம். அதுபோல ஏதோ ஒரு தாக்குதல் செஞ்சாதாங்க வெற்றி. ஒரு ட்ரோன் போய் ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னா அது வெற்றி ஆயிருங்களா அப்படிங்கிறதோட சில தரப்புல கேட்டுருக்காங்க. ஆனா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய சாதனை, அதுவும் உலக சாதனை அப்படிங்கிறது போல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருதரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். அப்புறம் இந்த சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மத்தியஸ்தம் பண்ணி இந்த கத்தரு இந்த சவுதி இவங்கள மத்தியஸ்தம் பண்ணி இருதரப்புலயே இருக்கக்கூடிய அந்த UAE இவங்களா பெருமளவுல இன்வால்வ் ஆகி இருதரப்புலயே இருக்கக்கூடிய அந்த பிரிசனர் ஆஃப் வார்ஸ் இருப்பாங்க இல்லையா, கைதிகளை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, போர் கைதிகள், அவங்கள வந்து மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல உக்ரைன் வந்து அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது 90% வீரர்களை வந்து எங்களோட வீரர்களை சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. சொல்ல முடியலைங்க, சொல்ல மாளாதுங்க. அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. சோறு கூட போடாம அப்படின்னு வீடியோ பதிவுகளை எடுத்து விட்டுருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ஆனா இப்போ உக்ரைனோட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுவும் குறிப்பா இந்த சிவர்ஸ்க் பகுதியில அவங்க தரப்புல இருந்து கொஞ்சம் அசிங்கமா மோசமான வழியில வந்து பாத்தீங்கன்னா திட்டி ஒரு வீடியோ பதிவு போட்டுக்கிறாங்க. அதாவது உக்ரைனோட கமாண்டை தான் திட்டி போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க 81வது ஏர்பான் பிரிகேடுங்க, உக்ரைனோட பிரிகேடு இந்த சிவர்ஸ்க் ஃப்ராண்ட் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில இருந்து இதை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க பேஸ்மெண்ட்ல இவங்களெல்லாம் தங்க வச்சுக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போதே தெரியுது கை கால்லாம் ஊனமற்றவர்கள், அதெல்லாம் தெரியுது. மொத்தம் 55 பேர்த்த இது போல இந்த இடத்துக்கு வந்து ரீடிப்ளை பண்ணிக்கிறாங்களாம். இவங்களை பார்க்கும்போதே தெரியுது இவங்க போருக்கு அன்ஃபிட், ராணுவத்துக்கு அன்ஃபிட்டான நபர்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்களை அங்கே தங்க வச்சிருக்கிறதுனால இவங்களை வந்து வெளியவும் அனுப்ப மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அங்கேயே இருங்க அப்படிங்கிறது போல இருக்க வச்சிடறாங்களாம் உக்ரைன். கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 55 பேர்த்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது போல சம்பளத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சம்பளமும் இவங்களுக்கு வரமாட்டேங்குதாம்மா. சம்பளமும் கொடுக்காம இவங்களுக்கு ஓய்வும் கொடுக்காம ஃப்ரண்ட் லைன்லயா நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. என்ன ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது போல இவங்க வந்து ரொம்ப அழகழகான பொன்மொழி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி உக்ரைன் வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா கமாண்டர்ஸ்லாம் பணம் அடிக்கிறதுக்காக இந்த பார்ஷியலி அன்ஃபிட் எல்லாம் இதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை மேட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். என்னங்க ஒரு கால் தான் போயிருக்குது, பொம்மைக்கால் எடுத்து மாத்திட்டு நின்னுங்க ட்ரென்ச்சில் ஒரு ஓரம் அப்படியே சாஞ்சு நின்னுக்கணுமா, ஸ்டூல் போட்டு உட்காந்துக்குங்க, நின்று பாத்துக்குங்க அங்கேயே. இப்ப என்ன கெட்டு போச்சு, உட்காந்து அங்கேயே பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல ரொம்ப கடுமையான ப்ரெஷர் கொடுக்குறாங்க இது போல வீரர்களுக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டது ஒரு சாரார் தரப்புல இருந்து. ஆனா இன்னொரு சாரார் இருந்து இதெல்லாம் ஃபேக்குங்க, ரஷ்யா வந்து இது போல வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இது 81வது ஏர்பான் பிரிகேட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேனல்ல பகிரப்பட்ட ஒரு விஷயம் தான். அது எப்படி அது இந்த என்டையர் பிரிகேடி சிவஸ்குள்ள பூந்து வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களா ரஷ்யா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அப்படி பிடிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களோட டெலகிராம் சேனல் அஃபிஷியல் சேனல்ல ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கும் ஒரு கேள்வியா இருக்குது. இது எப்படி பாக்குறது என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. இது காட்டுத்தீ மாதிரி மக்கள் மத்தியில பரவிட்டு இருக்கு. அதாவது ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு பற்றாக்குறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது.
காயமடைஞ்சவங்க உங்கள கூட இப்போ ஃப்ரண்ட் லைன்ல இருந்து மீட் எடுத்துட்டு வர மாட்டாங்க, உங்களை ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அது கூடவே அவங்களுக்கு வேணுங்கிற சில மருத்துவ உதவிகள் கூட ப்ராப்பரா கிடைக்க மாட்டேங்குது. அது போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படி உக்ரைன் மீண்டு வர போறாங்க, இது உண்மையா என்ன ஏதுங்கிறத உக்ரைன் தரப்புல தான் ஏதாவது சொல்லணும். ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அடுத்தடுத்த பதில தெளிவா பாத்திரலாம். ஏன்னா ரஷ்யாவாவது எதிரி வீரர்களை தான் கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க உங்களோட வீரர்களே கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இது எப்படி டேக்கிள் பண்ணி வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாட்டோவோட சீஃப் இருக்கிறா இல்லையா, ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள், அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க உக்ரைனுக்கு ஏதோ 100 பில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு ஒதுக்கீடு பண்ற போல தெரியுது அப்படிங்கிறது போல கிடையாது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, கம்முன்னு இருங்க, சும்மா அதெல்லாம் அபேண்டன் எதுவும் கிடையாது. புதுசாலாம் 100 பில்லியன் யூரோக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. 60 பில்லியனுக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறி வந்து பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரியுது. இதுல 100 பில்லியன் கொடுத்தாங்கன்னா கடை முன்னாடி வந்துருவாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, 100 பில்லியன் கொடுத்து விட்டு பாருங்க அப்படிங்கிறது போல பல நபர்களும் ஆதரவா பேசுறாங்க உக்ரைனுக்கு. இப்போ எப்படிங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உக்ரைனுக்கு வந்து 100 பில்லியன் கொடுக்கலாமா இல்ல 200 பில்லியன் கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதானே உக்ரைன் பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா இந்த 100 பில்லியன் யூரோ அளவுக்கான எய்ட் இருக்கு இல்லையா, இது அடுத்த 5 வருஷத்துக்காக உக்ரைனுக்கு வந்து மிலிட்டரி எய்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல பேசுறதுக்காக இருந்தக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு 40 பில்லியன் யூரோ அளவுக்கான எய்டை வந்து உக்ரைனுக்கு வந்து இதில் லீத்தல் வெப்பன்ஸும் இருக்கலாம், நான் லீத்தல் வெப்பன்ஸும் இருக்கலாம், அதாவது தாக்கிறதுக்கான வெப்பனும் இருக்கலாம், டிஃபென்ஸுக்கான வெப்பனும் இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ மிலிட்ரி எய்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 பில்லியன் யூரோ அளவுக்கு கொடுக்கலாமா? இது எப்படின்னா ஒரு நாடுகளோட ஜிடிபி இருக்கும் இல்லையா, அதில் எவ்வளோ % ஒதுக்கி இதுக்கு மேலே உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிறதோட முடிவெடுக்க போறாங்க போலக்குது. அதுக்காக இவர் சொல்லிட்டு இருக்கிறார் இது போல. ஆனா அந்த 100 பில்லியன் யூரோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ ஏதோ புதுசா அப்ப 60 பில்லியன் கம்மி பண்ணிக்கிறாங்க, பேலன்ஸ் இருக்கிற 40 பில்லியன் பேசல ஏதோ கொஞ்சம் நெஞ்சா ரெடி ஆச்சுன்னா ஒரு 10 பில்லியனா கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வமான எதிர்பார்ப்புல உக்ரைன் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன் இப்படி கொடுக்கலாம்ல, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கொடுத்துட்டு ஒரே முட்டா ஒரு முழு மனசோட கொடுத்துடலாம்ல அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் முடிஞ்சிருச்சு, விளையாட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப மால்டோவா வச்சு விளையாடணுமா இல்லையா? அதனால மால்டோவா வந்து அடுத்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் உக்ரைனுக்கே கொடுத்துட்டோம்னா எப்படி மால்டோவை ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால மால்டோவா வந்து இதுக்கு மேல தயாராவாங்க அப்படிங்கிறது போல மால்டோவோட முன்னாள் அதிபர் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னா இப்ப மால்டோவோட அதிபர் இருக்கிறாங்க இல்லையா, மாயா சண்டோ அவர்கள், அவங்க வேணும்னே போருக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க மால்டோவை அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இது எப்படி கையாள போறாங்க மால்டோவா அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா யூரோப்பியன் யூனியன்ல பார்லிமெண்ட் ஆரம்பிக்க போறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு புது கவர்மெண்ட். அவங்க எப்படி ரஷ்யாட்ட டிமாண்ட் வைப்பாங்கன்னா, டெனிப்பர் ரிவர் வரைக்கும் நீங்கள் பிடிச்செல்லாம் வச்சுக்கோங்க, இந்த சைடுக்கெல்லாம் நாட்டோவில் இருந்துட்டு போட்டோம், இரு தரப்புலையும் பஃபர் ஜோனாக இருக்கட்டுமே அது உக்ரைனு அப்படிங்கிறதுல ஒரு டீலிங் வைப்பாங்க போல தெரியுது. ஸோ அப்படி வைக்கும் போது இல்லை உடசா எனக்கு தான் வேணும் அப்படின்னு ரஷ்யா கேட்குறாங்க அப்படின்னா மால்டோ அதையே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எடுத்துக்கணுமா இல்லையா, சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு ஒரு பஃபர் ஜோன் வேணும் இல்லைங்களா, அதனால அங்கேயும் கொஞ்ச நாள் வச்சு விளையாடி பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் இந்த யூரோப் போருங்கிறது இப்போதைக்கு முடிவடையாதா அப்படின்ற பெரிய கேள்விகள் வந்திருக்கு. ஆனா ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் சும்மாங்க, இந்த வின்டர் வருது இல்ல அப்ப தெரிஞ்சிடும் உக்ரைன் வந்து எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு. ஏன்னா இப்ப திரும்பவும் இன்னொரு ஆயில் டிப்போ வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ அடிச்சு தட்டிட்டாங்க ரஷ்யா. ஸோ அங்கேயே தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கு. இதே போலதான் ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் நடக்குது, ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஜென்ரேட்டரும் இல்லை, ஆயிலும் இல்லை, இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தெர்மல் பவர் பிளான்ட் இல்லைன்னா மிகப்பெரிய கடினமான சூழல் தான் உக்ரைனுக்கு. இதை மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதான் மால்டோவா மக்கள் பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து சொல்லி புரிய வச்சிருவாங்க அதிபருக்கு இது போல அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு கருத்துக்களா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ விவேக் ராமசாமி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அதாங்க நம்ம கூட முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர் அதிபராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது போல தெரியுது அப்படிங்கிறது போல. ஸோ இப்போ அவர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறாரு. இந்த சோசியல் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வரணுங்கிறத ஜோ பைடன் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் விரும்புது. இதனால தான் வந்து அவங்க என்ன கோல் வச்சுக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இதனால என்ன விளைவுகள் வரும்ன்றதை அவங்க எதிர்பார்க்காம இது போல செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அது அப்படியே அவர் வந்து நம்பி சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதனால அமெரிக்காலே இருவேறு கருத்துகள் இருக்கு. போதுங்க, எஸ்கலேட் பண்ணாதீங்க ரொம்ப ஓவரா அப்படிங்கிறது போல ஒரு செக்டார், இல்லை பண்ணுங்க பார்த்துடலாம், முடிஞ்சிருச்சு பார்த்துக்கலாம், ஜெயிச்சு பார்த்துடலாம் அப்படிங்கிறது போல ஒரு செக்டார் இருக்கிறாங்க.
இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் தான். அது அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் ஃபெயிலியரா போயிடும். இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஒரு ரிசல்ட் வந்து புதுசா ஒரு கவர்மெண்ட் வர வரைக்கும் இது உருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட் ஆச்சு அவங்களாச்சு அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த இது பெருமளவில் எஸ்கலேட் ஆகாது அப்படின்னு சில நபர்கள் சொல்றாங்க. எது எப்படியோ இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சீக்கிரமா முடிஞ்சாதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெக்கவரி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வின்டர் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. ஸோ அதை கருத்தில் கொண்டு ஏதாவது ஒன்று பார்த்து சீக்கிரமா முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.